Hallelujah. Put your eyes up, me. Put your eyes up. අපි දෙවියන් වහන්සේගේ වචනය අපි බලන්න යනවා. நல்லது, இந்த காலை வேளையிலே தேவனுடைய வார்த்தைக்கு நாம் செல்வோம். අපි දිගටම අපි බලාගෙන යන්නේ මතෙව් 6:33 තිබෙනා වූ ඒ කාරණාවන්. தொடர்ந்துமாக நாங்கள் பார்த்து வருகிறோம். மத்தேயு 6ஆம் அதிகாரத்திலே இருக்கின்றதான தேவனுடைய வார்த்தையிலிருந்து பார்த்து வருகிறோம். අපි බැලුවා මේ පළමුව දේව රාජ්‍ය. நாம் பார்த்தோம் முதலாவது தேவனுடைய ராஜ்யம் என்பதை குறித்து, උන්වහන්සේගේ ධර්මිෂ්ඨකම, அவருடைய நீதியை குறித்து. දැන් இப்பொழுது උන්වහන්සේගේ ධර්මිෂ්ඨකම ගැන අපි කතා කරනකොට அவருடைய நீதியை குறித்து நாம் பேசுகின்ற பொழுது, பார்க்கின்ற பொழுது, පළමුවෙන්ම ඒ ධර්මිෂ්ඨකම අපගේ ජීවිතේ එනකොට தேவனுடைய நீதி நம்முடைய வாழ்க்கைக்கு முதலாவது வருகின்ற பொழுது අනිත් හැම දෙයක්ම හරියනවා. மற்ற எல்லாமே நம்முடைய வாழ்க்கையிலே நிலைவரப்படும் அல்லது சரிப்படும். අපිට දෙවියන් වහන්සේගේ ආශිර්වාදය ඕනේ. நமக்கு தேவனுடைய ஆசீர்வாதம் தேவை. නමුත් ගොඩක් අයට උන්වහන්සේගේ ප්‍රමිතිය අවශ්‍යයි. ஆனால் இன்றைக்கு அநேகருக்கு தேவனுடைய தரம் தேவையில்லை. තේරුණාද දන්නේ මම කිව්වේ? நான் சொன்னது விளங்கியதோ இல்லையோ? ආශිර්වාදය ඕනේ. ஆசீர்வாதம் வேண்டும். හැබැයි ඒ ධර්මිෂ්ඨකමේ ප්‍රමිතිය තියාගන්න ලෑස්ති නැහැ. ஆனால் அந்த நீதியினுடைய தரத்தை, அதனுடைய தன்மையை பாதுகாத்துக் கொள்ள தெரியவில்லை. ඊටවදී 84:11 අපි බලන්න යනවා. சங்கீதம் 84 11ஆம் வசனம். අවංක ලෙස හැසිරෙන්නා වූ අයට කිසි යහපතක් නොවලක්වනසේක. உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை அவர் தடைப்படுத்துவதில்லை அல்லது வழங்காதிருப்பதில்லை. බොහෝ වෙලාවකට அநேக சந்தர்ப்பங்களிலே අපේ වැටීම நம்முடைய வீழ்ச்சி එකපාරට වෙන දෙයක් නෙවෙයි. அது சடுதியாய் நடப்பதல்ல. ඒක ටිකෙන් ටික වෙන දෙයක්. அது கொஞ்சம் கொஞ்சமாக நடைபெறுகிறது. මෙතන පොඩි බොරුවක්, இங்கே ஒரு சிறிய பொய், අතන පොඩි බොරුවක්, அங்கே ஒரு சிறிய பொய், මෙතන නිදහසට කරුණක්, இங்கே காரணத்துக்கு காரியம், තව මොකක් හරි කතන්දරයක්, அல்லது இன்னொரு கதை. ටික වේලාවක් යනකොට கொஞ்சம் காலம் போகிற பொழுது ක්‍රිස්තුස් වහන්සේ තුල අර සම්බන්ධතාවය නැහැ. கிறிஸ்துவோடு கூட இருக்கின்ற உறவிலே தூரமாய் போயிருப்பார்கள். දෙවියන් වහන්සේගෙන් පොඩ්ඩක් ඈත් වෙලා. தேவனை விட்டும் தூரமாய் போயிருப்பார்கள். සභාවෙත් අඩුපාඩුවක් තියෙනවා එන්නේ නැහැ. சபையிலும் ஒரு குறை இருக்கிறது, வருவதில்லை. මිනිස්සුන්ට මුණ දෙන්නේ නැහැ. சபை மக்களுக்கு முகம் கொடுப்பதில்லை. තමා තමාගේ පළමු ප්‍රේමය අතහැරියා. நீங்கள் உங்களுடைய ஆதி அன்பை கைவிட்ட விடுகிற பொழுது, දැන් ස්වාමීන් වහන්සේ කියන්නේ පළමුව දෙවියන් වහන්සේගේ රාජ්‍යයක් ධර්මශකමක් සොයා බලලා. கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். අන්සියලු දේව දෙන්න පොරොන්දු වෙලා තියෙනවා. அப்பொழுது என்ன சொல்றார்? அப்பொழுது அவர் உங்களுக்கு மிகுதியான எல்லாவற்றையும் கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். ගොඩක් වෙලාවකට වෙන දේ තමයි අපි අපේම කල්පනාවක අපි ජීවත් වෙන්න බෑ. அநேக சந்தர்ப்பத்திலே நமக்கு இருக்கிற பிரச்சனை என்ன? நம்முடைய சிந்தனையிலேயே நாம் வாழ முயற்சிக்கிறோம். ඒක උපදේශ 3 நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 6 අපි කියවුවා 5ஆம் 6வது வசனங்களை நாம் வாசிப்போமேயானால் අපේ අවවාදයක් දෙනවා. அங்கே நமக்கு ஒரு ஆலோசனை சொல்லப்படுகிறது, අනතුරු ඇඟවීමක් දෙනවා. அல்லது எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்படுகிறது. අපි මේවා ගොඩක් වෙලාවකට අපි මෙතන එක විදියක්, ගෙදර එක විදියක්, නගරේ තව විදියක්. நாம் இங்கே எப்படி வாழ்கிறோம்? இங்கே ஒரு விதம், வீட்டிலே ஒரு விதம், பட்டணத்திலே அல்லது சமுதாயத்திலே இன்னொரு வித வாழ்க்கை. එහෙම වෙන්න බෑ. அப்படி நாம் வாழ முடியாது. නේ? එහෙම වෙන්න බෑ. அப்படி வாழ முடியாது. කියවන්න බලන්න. නුඹේම නුවණේ නොපිහිටි
කියා නුඹේ මුළු සිතින් ස්වාමීන් වහන්සේ කෙරෙහි විශ්වාස කරපන්න. ඔව් දැන් පොඩ්ඩක් හිට. මෙතන කියලා නෑ සිත් භාගයකින්. இங்கே என்ன சொல்லப்படுகிறது? 10 விதம் இருதயத்தோடு அப்படி சொல்லப்படுகிறதா? මෙතන කියලා තියෙන සිත් භාගයකින් කියලා. இல்ல அரைவாசி இருதயத்தோடு என்று சொல்லப்படுகிறதா? නෑ සිත් භාගයකින් කියලා නෑ. இங்கே அரை மனதோடு என்று சொல்லப்படவில்லை. ඇයි? ஏன்? අද ගොඩක් වෙලාවකට අපි එක සිතකින් නෑ. ஏனென்றால் இன்றைக்கு நாங்கள் முழு இருதயத்தோடு இல்லை. අපි එක සිතකින් නෑ. நாங்கள் முழு இருதயத்தோடு இல்லை. ඒකයි ප්‍රශ්නේ. அதுதான் நம்முடைய பிரச்சனை. සිත් කාලා. காவாசி இருதயம் පොඩ්ඩක්. கொஞ்சம். මේ දේවල් වල දෙවියන් වහන්සේ මේ දේවල් වල දෙවියන් වහන්සේ නෙවෙයි. இந்த காரியங்களில் தேவன் இருப்பார், இந்த காரியங்களில் தேவன் எனக்கு தேவையில்லை. ஹலோ ஹலோ அமைதி. නෑ ඇත්ත තමයි මම කියන්නේ. ஆம், நான் சொல்வது உண்மை. බලන්න තමන්ගේ ජීවිතේ දිහා පොඩ්ඩක් බලන්න. உங்களுடைய வாழ்க்கையை நோக்கி பாருங்கள். ඒ සම්පූර්ණ සිතකින් තමා දෙවියන් වහන්සේ පසුපස යනවා නම් முழு இருதயத்தோடு தேவனுக்கு பின்னதாக நீங்கள் போவீர்களேயானால், දැන් අපිට කියලා නෑ භාගයට එන්න කියලා. நமக்கு சொல்லவில்லை அரை இருதயத்தோடு அல்லது அரைகுறை மனதோடு தேவனிடத்தில் வாருங்கள் என்று. ගුරුසෙන් එක කෑල්ලක් උස්සන් වරෙන් කියලා කියනවද? சிலுவையில ஒரு துண்டை மாத்திரம் நீ எடுத்துக்கொண்டு வா என்று சொன்னாரா? ඇයි? ஏன் அப்படி? මෙතන තමයි අද ප්‍රශ්නේ තියෙන්නේ. இந்த இடத்துல தான் நமக்கு இன்றைக்கு பிரச்சனை இருக்கிறது. ලොකු දේවල් නෙවෙයි. பெரிய பெரிய காரியங்கள் அல்ல, පොඩි දේවල් වල சின்ன சின்ன விடயங்களிலே අපි අයින් වෙනවා. நாங்கள் விலகிச் செல்கிறோம். පොඩි දේවල් වල තමයි අපි විශ්වාසවන්ත නැත්තේ. சின்ன சின்ன காரியங்களிலே எங்களுக்கு உண்மை இல்லை. මොකද என்னவென்றால் එතන පැහැදිලිව කියන කාරණා තමයි இந்த இடத்துல தெளிவாக சொல்லப்படுகிற விடயம், අපිට මුළු සිතෙන් එන්න කියලා කියනවා. முழு இருதயத்தோடு வரும்படி கர்த்தர் சொல்லுகிறார். හැබැයි ඒකට බාධාවක් තියෙනවා. ஆனால் அதற்கு ஒரு தடை உண்டு. ඒ බාධාව අයින් කරගන්න කියලා කියනවා. அந்த தடையை நீங்கள் விலக்கிக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். මොකද්ද බාධාව? என்ன அந்த தடை? මං කාලයක් යනකොට எனக்கு ஒரு காலம் போகிற பொழுது ස්වාමීන් වහන්සේත් එක්ක ගමනක් යනකොට கர்த்தரோடு ஒரு பயணம் போய் கொண்டிருக்கிற பொழுது කාලයක් යනකොට මොකද මම දෙවියන් වහන්සේගේ ප්‍රඥාවෙන් දැනගැනීමෙන් මනස පෙන්වීමෙන් අයින් වෙලා கொஞ்ச காலம் செல்கிற பொழுது தேவனுடைய வழிநடத்தல், தேவனுடைய ஞானம், தேவனுடைய ஆலோசனையை விட்டு මට හිතන දේ හරි කියලා ඒ ගමනේ அவற்றை விட்டு எனக்கு இது சரி என்று நான் நினைக்கின்றவற்றின் அடிப்படையில நான் என்னுடைய காரியங்களை, பயணத்தை அல்லது வாழ்க்கையை நடத்த ஆரம்பிக்கிறேன். සමහර දෙවියන් වහන්සේ කරන දේවල් අපිට තේරෙන්නේ சில வேளைகளில் சில காரியங்கள், தேவன் செய்கிற சில காரியங்கள் நமக்கு புரிந்து கொள்ள முடியாது. නැහැ. ඒක අපේ දනවා දෙවියන් වහන්සේට වැරදිලා. நாம் ஆகவே என்ன நினைக்கிறோம்? ஓ, தேவனுக்கு எங்கேயோ அவர் தவறு விட்டு விட்டார். අපේ දෙවියන් වහන්සේට වැරදිලා. ஓ, தேவன் பிழைத்து போய் விட்டது அவருக்கு. දෙවියන් වහන්සේ එක වෙලාවකට වමට යන්න කියනවා. தேவன் ஒரு நேரம் சொல்கிறார், இடது பக்கம் போ. අපි වමට ගියාම நாம் இடது பக்கம் போனதும் දෙවියන් වහන්සේ කියනවා ආය දකුණට යන්න කියලා. தேவன் திரும்ப சொல்கிறார், வலது பக்கம் போ. දැන් අද ක්‍රිස්තියානි කාරයෝ ඉන්නේ මහා අවුල් ජාලයක. இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் இருப்பது ஒரு கலங்கி போன ஒரு நிலையில, கலக்கம் அடைந்த நிலையில். ඒගොල්ලෝ හිතන එක එක වෙලාවට දෙවියන් වහන්සේ එක එක දේවල් කරනවා කියලා. அவர்கள் என்ன நினைக்கிறார்கள்? தேவன் ஒவ்வொரு நேரத்திலும் ஒவ்வொரு விடயங்களை, ஒவ்வொரு விதவிதமான விடயங்களை செய்கிறவர் என்று. නැහැ. இல்லை, උන්වහන්සේ යමක් අපිට කරන්න කියන්නේ හේතුවක් ඇතුව. தேவன் நமக்கு ஒரு விடயத்தை செய்ய சொல்லுவது ஒரு காரணத்தின் நிமித்தமாக. හරිද? අපි දකිනවා. நாம் பார்க்கிறோம். එනික්ම යාම පොතේ யாத்ராகமத்திலே 12 වෙනි පරිච්ඡේදයේ 12வது அதிகாரத்திலே 35 අපි කියමු. 35 36 நாம் பார்க்கலாம். ඉස්රායෙල් පුත්‍රයෝ මෝසෙස්ගේ වචනය ලෙස කරමින් මිසවරුන්ගේ නිදි බඩු, රත්නම් බඩු, වස්ත්‍රත් ඉල්ලා ගත්තෝය. ස්වාමීන් වහන්සේ මිසවරුන්ගේ සෙනගට කරුණාව ලබා දුන් බැවින් ඔවුන් ඉල්ලූ දේ දුන්නෝය. මෙසේ ඔවුන් මිසවරුන්ගේ වස්තුව ගත්තෝය. හරිද? මෙතන තියෙන මොනවද කියන්නේ?
இங்கே என்ன சொல்லப்படுகிறது? දැන් මේ දෙවියන් වහන්සේ කියන එක මම බලාගෙන ඉන්නවා. இல்ல, தேவன் சொல்லும் வரையிலே நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். නෑ මෙතන කවුරු කියනද ඇහුවේ? இந்த இடத்துல யார் சொல்லுகிறது ஜனங்கள் கேட்டார்கள்? මෝසස් කියන්නේ. மோசே சொல்லுகிறதே. දැන් නායකයෙකුට දෙවියන් වහන්සේගේ අභිප්‍රාය තේරෙනවා. ஒரு தலைவனுக்கு தேவனுடைய திட்டங்கள் தீர்மானங்கள் தெரியும். ඇයි මේ අනුග්‍රහය තියෙන්නේ? ஏன் இந்த கிருபை இருக்கிறது? මේ මිනිස්යන්ට මේ අනුග්‍රහය තියෙන්නේ ඇයි? ஏன் இந்த மனிதர்களுக்கு மேல் இந்த கிருபை இருக்கிறது? මෝසස් තේරෙනවා. மோசேக்கு புரிந்தது. දෙවියන් වහන්සේ යමක් කරන්න යන්නේ. தேவன் ஏதோ ஒன்றை செய்ய போகிறார். මම හිතන්නේ ඔව් දැනගෙන හිටියා කියලා මේ මොනවද කරන්න යන්නේ? எனக்கு தெரியாது, மோசேக்கு தெரியாதிருந்திருக்கலாம் தேவன் என்ன செய்ய போகிறார் என்று. මට තේරෙන විදිහට මම කියන්නේ. இது எனக்கு புரிந்த விதத்திலே நான் சொல்வது. හැබැයි ஆனா අපි ඒ නික්මයාම පොතේ 35:4 බැලුවොත් யாத்ராகமம் 35:4 நாம் பார்க்கிற பொழுது මොනවද කියන්නේ? அங்கே என்ன சொல்லப்படுகிறது? මෝසෙස් ඊශ්‍රායෙල් පුත්‍රයන්ගේ මොණු සමූහයට මෙසේ කීය. ස්වාමීන් වහන්සේ අනකර කීවා වූ දේ මෙය. නුඹලා අතරින් ස්වාමීන් වහන්සේට පණුරක් ගෙනෙලා කැමැති සිතක් ඇති කවරෙක් වුණොත් ස්වාමීන් වහන්සේට පණුරක් කොට රන්ද රිදීද විතරද නිල් රත්සිල් රතුරුද සිමින් කඩරින්ද එළුම්ද හරි දැන් இப்போது මිස්ර දේශයේ හිටියා වූ මිනිස්යන් හම්බ කරගත්තා. எகிப்திலே இருந்த இந்த ஜனங்கள் சம்பாதித்திருந்தார்களா? அவர்கள் හිතාකමින් සිටියේ. அவர்கள் வறுமையிலே வாழ்ந்தார்கள். එයාට හරියට කන්නවත් තිබුණේ නැහැ. அவர்களுக்கு சரியாய் சாப்பிடுவதற்கு கூட இருக்கவில்லை. ඒ වුණාට ஆயினும் ඒ මිස්ර දේශයෙන් එළියට එනකොට அந்த எகிப்திலிருந்து வெளியே வருகின்ற பொழுது දෙවියන් වහන්සේට සරස්මක් තිබුණා. தேவனுக்கு ஒரு திட்டம் இருந்தது. මේ මිනිස්සු හිස් අතින් යන්න හොඳ නැහැ. இவர்கள் வெறுமையாய் போக கூடாது. මොකද ஏனென்றால் මට සරස්මක් තිබෙනවා. எனக்கு ஒரு திட்டம் உண்டு. ඒ පුරන්දු දේශයට ගියාම அந்த வாக்குத்தத்த தேசத்திற்கு சென்றதும் මාලිගාවක් සාදන්න. அங்கே ஒரு ஆலயம் கட்ட வேண்டும். හිස් අතින් ගිහලා ඒක කරන්න බෑ. வெறும் கையினாலே போய் கையோடு போய் அதை செய்ய முடியாது. මොසස් මතක් කරලා දෙනවා. மோசே ஞாபகப்படுத்துகிறார். දැන් එතනදී அங்கே නේ ගොඩක් වෙලාවට මිනිස්සු එක දැකලා තියෙන හරියට අර වැඩක් නේ මේ මිනිස්සුන් අරගන්නේ. மனிதரை பார்த்து சொல்லலாம், ஓ இவர்களிடத்திலிருந்து வாங்கி எடுப்பது தவறுதானே. නෑ මේ මිස්ර දේශයේ මිනිස්සු මේගොල්ලෝගේ මේ ඇට මාස් නාල ඔක්කොම දිය කරලා අරන් තිබුණේ. ஏனென்றால் எகிப்தியர்கள் இந்த இஸ்ரவேலருடைய இரத்தம் நாடி நரம்பிலே எல்லாவற்றையுமே கரைத்து அவர்கள் சம்பாதித்து வாழ்ந்தார்கள். මේ බයිබලේ කියවන්න ඕනේ. ஏதாவது நீங்கள் வாசிக்க வேண்டும். දැනෙන විදියට. உணர்கின்ற வருடத்திலே නේ ඒගොල්ලෝ බොහොම අමාරුයි. அவர்கள் மிகவும் துன்பத்தோடு கூட මේ දුක් විඳින්නේ. துக்கப்பட்டு வேதனைப்பட்டு විවිධාකාර පීඩා මැද ජීවත් වෙනවා. அநேக உபத்திரவங்கள் மத்தியிலே இஸ்ரவேலர் வாழ்ந்தார்கள். හරි. නමුත් ஆனால் මේ මිස්ර දේශයෙන් එළියට එනකොට இந்த எகிப்திலிருந்து அவர்கள் வெளியே வருகிற பொழுது දෙවියන් වහන්සේට සලස්මක් තිබුණා. தேவனுக்கு ஒரு திட்டம் இருந்தது. මොකද්ද? என்ன? මට වැඩක් තියෙනවා කරන්න. எனக்கு ஒரு வேலை இருக்கிறது செய்ய මේ வேண்டும். වැඩේට அந்த வேலைக்கு අවශ්‍ය දේ தேவையானது මෙතනින් අරන් යන්න. இங்கே இருந்து கொண்டு போக வேண்டும். දැන් මිස්ර දේශයේ මිනිස්සු எகிப்தியர்கள் කොච්චර බය වුණාද කියොත් ඔය කියවොත් එහෙම ඒගොල්ලෝ බලෙන් ඉලක් දුන්නා. எவ்வளவு அவர்கள் பயந்தார்கள் என்று நீங்கள் வாசித்து பார்த்தால் தெரியும். அவர்கள் பயந்து போய் கொடுத்தார்கள் முன் வந்து. හරි. බලෙන් ගෙනා. அவர்களே பலாத்காரமாக கொண்டு வந்து கொடுத்தார்கள். දැන් මෙතනදී මෝසෙස් කියන කතාව බලන්න. இங்கே மோசே சொல்லுகின்ற கதையை பாருங்கள். මේ ඕගොල්ලන්ට කැමති නම් දෙන්න. உங்களுக்கு விரும்பினால் கொடுங்கள். පළවෙනි කාරණාව ඒගොල්ලෝගේ නෙවෙයි. ගත්ත දේ රන් රිදී ඔක්කොම ඒගොල්ලෝගේ නෙවෙයි. முதலாவது விடயம் கொண்டு வந்த தங்கம் வெள்ளி பித்தளை எல்லாம் அவர்களுடையது அல்ல. ඒක දෙවියන් වහන්සේට ඇති. தேவனுக்கு சொந்தமானது. ඒ වුණා
ஆனாலும் දෙවියන් වහන්සේ ගබඩාකාරකමක් බලාපොරොත්තු වෙනවා. தேவன் ஒரு உக்ரானத்துவத்தை எதிர்பார்க்கிறார். දෙවියන් වහන්සේ අපට අනුග්‍රහය දක්වනවා. தேவன் நமக்கு கிருபை செய்கிறார். ඒකයි වහන්සේ කියන්නේ අභක්තිකයාගේ ධනය ධර්මිෂ්ඨයාට එන්නවා. ஆகவேதான் அவர் சொல்கிறார், பாவிகள் அல்லது அநீதிமான்களுடைய செல்வம் சம்பத்து நீதிமானுக்கு வந்து சேரும். මේක අපේ ජීවිතේ ඒ ස්වභාවයේ ජීවිතේ ක්‍රියාත්මක වෙන්න ඕන දෙයක්. இது நம்முடைய சபை வாழ்க்கையிலே செயல்பட வேண்டிய ஒன்று அல்லது செயல்படுத்தப்பட வேண்டிய ஒன்று. එතකොට அப்பொழுது කාලයක් එනවා ஒரு காலம் வரும், දේව රාජ්‍ය ගොඩනැගීම සඳහා තමා වැය කළ යුතුව තිබෙනවා. தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுவதற்காக நீங்கள் செலவு செய்ய வேண்டும் அல்லது கொடுக்க வேண்டும். දැන් සමහර අය මේකට එකඟ වෙන්නේ නැති වෙන්න පුළුවන්. சிலர் இதற்கு ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம். මට තියෙන දේ මම හම්බ කරගත්ත දේ නේ. எனக்கு இருக்கிறதெல்லாம் நான் சம்பாதித்தது அல்லவோ. හරිද? මේ දේව රාජ්‍ය කියන එක தேவனுடைய ராஜ்யம் என்பது අපේ ජීවිතයට ඇතුළු වුණාම நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே வந்ததும் ගොඩක් වෙලාවට අපේ කියලා දෙයක් නැහැ. எங்களுக்கென்று ஒன்றுமில்லை. හරිද? அது ගොඩාක් යට වෙලා තියෙන්නේ இன்றைக்கு அநேகருக்கு நடந்திருப்பது என்ன? අපි දේව රාජ්‍යයට අපේ ජීවිතයට ඇතුළු වෙන්න ඉඩ දෙන්නේ නැහැ. தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளே நாம் வருவதற்கு நமக்கு இடம் கொடுக்கும். දේව රාජ්‍යයට අපේ ජීවිතයට ඇතුළු වෙන්න ඉඩ දෙන්නේ. அதாவது தேவனுடைய ராஜ்யமானது என்னுடைய வாழ்க்கைக்குள்ளே வருவதற்கு நான் இடம் கொடுப்பதில்லை. දේව රාජ්‍යයට අපේ ව්‍යාපාරයට ඇතුළු වෙන්න දෙන්නේ නැහැ. தேவ ராஜ்யமானது என்னுடைய வியாபாரத்திற்குள்ளே வருவதற்கு இடம் கொடுப்பதில்லை. අපේ ජීවිතයට දෙවියන් වහන්සේගේ රාජ්‍ය ඇතුළු වෙන්න ඉඩ දෙන්නේ නැහැ. எங்கள் வாழ்க்கைக்குள்ளே தேவனுடைய ராஜ்யம் வருவதற்கு இடம் அளிப்பதில்லை. අපේ පවුල ඇතුළට දේව රාජ්‍යයට ඇතුළු වෙන්න ඉඩ දෙන්නේ නැහැ. நம்முடைய குடும்பத்திற்குள்ளே தேவனுடைய ராஜ்யம் வருவதற்கு இடம் கொடுப்பதில்லை. ගොඩක් වෙලාවට සේවයෙන් දේව රාජ්‍යය. ඒ සන්දර්භத்தில் ஊழியத்திலும் தேவ ராஜ்யம். සේවයේ තියෙන තමයි පුද්ගලික ජීවිතයේ දේව රාජ්‍ය තියෙන්නේ. ஊழியம் எப்படியா இருப்பினும் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில முதலாவது தேவனுடைய ராஜ்யம் இருக்க வேண்டுமே. අපිට බොහෝ උදාහරණ තියෙනවා බයිබලෙ. நமக்கு வேதாகமத்தில் அநேக உதாரணங்கள் உண்டு. දෙවියන් වහන්සේ தேவனானவர் දර්ශනයක් දෙන්නේ නායකයෙක්. தேவன் தலைவனுக்கு ஒரு தரிசனத்தை கொடுக்கிறார். උන්වහන්සේ තෝරාගත් මිනිස්සු. அவர் தெரிந்தெடுத்த மனிதனுக்கு ගොඩක් වෙලාවකට அநேக சந்தர்ப்பத்திலே දෙවියන් වහන්සේ தேவன் දර්ශනයේ අවසානයේ තමයි පෙන්වන්නේ. தரிசனத்தின் முடிவு கடைசியில தான் காண்பிப்பார் தரிசனத்தை. පටන් ගන්නම පෙන්වන්නෙත් නැහැ, මැද පෙන්වන්නෙත් නැහැ, අවසානයේ තමයි පෙන්වන්නේ. ஆரம்பத்தை காண்பிப்பதும் இல்லை, அந்த மத்திய நடு பகுதியை காண்பிப்பதும் இல்லை, முடிவை தான் சில வேளைகளை காண்பிப்பார். මට මතක් වෙනවා. எனக்கு ஞாபகம் உண்டு. මම මාතලේට එන්න මට එන්න කියපුවාම மாத்தளைக்கு போகும்படி சொன்ன உடனே හරිද? මම දන්නවා මේ අමාරුම පළාතමයි மிகவும் கடினமான மோசமான ஒரு இடத்திற்கு தான் මාතලේ වත්තේගම මේ පළාත් ඔක්කොම අමාරු පළාත්. மாத்தளை வத்திரம் என்பதெல்லாம் மிகவும் ஊழியத்திற்கு மிக கடினமான ஒரு இடம். கோல்டன்லாம் எல்லாம் கடை கடை நோட் கரண்ட் பாச கோட்டன் அவர்கள் வந்து ஊழியம் செய்தும் கூட அந்த இடத்திலே சாத்தியப்பட முடியாமல் போனது. මට යන්න කියනවා. எனக்கு போக சொல்லும் பொழுது එතනදී අපි ගත්තොත් තේම මේ ඔෆිෂියල් කියන්නේ කාර්යාලය නෙවෙයි මොකක්ද කියන්නේ ඔෆිෂියල් ඒ කියන්නේ නිල වශයෙන් මම නුවර ඉන්නද காரியாலய ரீதியாக நான் இருக்க வேண்டிய இடம் கண்டிதான். නමුත් මොනවද කරන්නේ ඒ සභා පාලනයට ඇවිල්ලා මේ දැන් සභා දේශපාලනයක් ඇතුළු වෙනවා. சபை என்று ஒன்றுக்குள்ளே வந்து சபைக்குள்ளே என்ன வந்து விட்டது, சபை அரசியல் என்று ஒன்று புகுந்து விட்டது. හරි මට ලැබෙන්න තියෙන එක වෙන කාටද දුන්නේ. எனக்கு கிடைக்க வேண்டிய இடத்தை இன்னும் ஒருவருக்கு கொடுத்தார்கள். මොකොත් නැති තරම් හිස් මුඩුමීමක් මට දුන්නා. ஒன்றுமே இல்லாத ஒரு வெற்று பாதையை வெற்று நிலத்தை எனக்கு கொடுத்தார்கள். එදා මම ඒක දැක්කේ නැහැ. அன்றைக்கு நான் அதை காணவில்லை. මම දෙවියන් වහන්සේ විශ්වාස
ஆனால் நான் தேவனை விசுவாசிக்கிறேன். මම යාඥා කරා. நான் ஜெபித்தேன். ස්වාමීන් වහන්සේ කිව්වා ඵලයක්. தேவன் சொன்னார், போ, මම ඔබ සෝ. நான் உன்னை கொண்டு செய்வேன். හරි ඔබ සභා 3ක් බිහි කරනවා. நீ 3 சபைகளை ஸ்தாபிப்பாய். මේ ඔක්කොම උන්වහන්සේ කියලා இவை எல்லாரும் கர்த்தர் හරි சொல்லி මාව කවුරුත් දැනගෙන හිටියේ නෑ. என்னை யாருக்கும் தெரியாது. මාදරේ ආවට පස්සේ மாத்திரைக்கு வந்த பின்னதாக ඔන්න කායකෙක් ඉන්නවා මෙහෙම. ஏதோ ஒரு பாடகர் இருக்கிறார், මෙහෙම இப்படியா, පාස්ටර් කෙනෙක් ඉන්නවා. இப்படி ஒரு போதகர் இருக்கிறார். සභා 3ක් බිහි වුණා. 3 சபைகள் ஸ்தாபிக்கப்பட்டது. වාත්‍යකම සභාව බිහි වුණා, මාතරේ සභාව බිහි වුණා, රත්වල සභාව බිහි වුණා, සුතුනකට වැඩි තිරුකුණාමලේ සභාව බිහි වුණා, නොවත් මාතරේ සභාව බිහි වුණා. එතකොට මේ වතුර සභාවන් බිහි වුණා. பச்சைகமையிலே சபை, மாத்தலையிலே சபை, ரத்தோட்டையிலே சபை, திருவோணமலையிலே சபை, இன்னுமாக தோட்டப்புறங்களிலே சபைகள். අගේ ගෝලයන් කොළඹත් ගිහිල්ලා සභාවන් බිහිකලා තියෙනවා 3-4 පොලක. කුවේට් වල ඉන්නවා සභාවක් තියෙන අය. நான் உருவாக்கிய சீஷர்கள் அவர்கள் கொழும்பு பட்டணத்திலே பல இடங்களில் சபைகளை உருவாக்கி இருக்கிறார்கள். இன்னும் குவைத் தேசத்திலே அவர்கள் சபைகளை ஸ்தாபித்து இருக்கிறார்கள். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். දෙවියන් වහන්සේට ඉන්න ඕන තැන අපේ කැමැත්ත නෙවෙයි. நம்முடைய விருப்பம் அல்ல, தேவன் நாம் எங்கே இருக்க வேண்டும் என்று එතෙන්ට ආවම උන්වහන්සේ බලවත් දේ කරනවා. அங்கே அந்த இடத்திற்கு வந்ததும் தேவன் வல்லமையானதை செய்வார். තවත් කරමින් සිටිනවා. இன்னும் செய்து கொண்டே இருப்பார். ආමෙන්. ஆமென். තව ඉවර නැහැ. இன்னும் முடியவில்லை. හalleluya. ஹalleluya. ඒ නිසා ஆகவே දෙවියන් වහන්සේගේ දේව රාජ්‍ය තමා තුළට ඇතුල් වෙන්න ඉඩ දෙනකොට தேவனுடைய ராஜ்யமானது உங்களுக்குள்ளே வருவதற்கு நீங்கள் இடம் கொடுக்கின்ற பொழுது, අපිට පොත උදාහරණයක් තියෙනවා යෝසෙෆ්. அவங்க நல்ல ஒரு உதாரணம் யோசேப்பு. යෝසෙෆ් මොනවද කරන්නේ? யோசேப்புக்கு என்ன நடந்தது? දේවනාසේ මොනවද පෙන්නන්නේ? தேவன் யோசேப்புக்கு என்ன காண்பித்தார்? සීනියක් පෙන්නනවා. ஒரு கனவை காண்பித்தார். මොකද? கனவு என்ன? ඔක්කොම අවුර නමස්කාර කරන්න යනවා කියලා. எல்லாரும் அவனை வணங்க போகிறார்கள் என்று. යෝසෙෆ් මොනවද කරන්නේ? யோசேப்பு என்ன செய்கிறான்? ඕවිලා මෝඩෙක් වගේ පොඩි කියනවා. அவன் முட்டாள் போல போய் எல்லாருக்கும் அதை சொல்லுகிறான். තමාට දෙවියන් වහන්සේ දෙන දර්ශනය தேவன் உங்களுக்கு கொடுக்கின்ற தரிசனம், දර්ශනයක් නෝ. அது தரிசனமே ஆனால் හැමෝටම කිය දෙන්නේ. அது எல்லாரும் சொல்லி சொல்லி தெரிய வேண்டாம். මොකද මිනිස්සු ඊර්ෂ්‍යයි. ஏன்னா மனிதர்களுக்கு பொறாமை உண்டு. මොකද උනේ? என்ன நடந்தது? යෝසෙෆ්ට මොකද උනේ? யோசேப்புக்கு என்ன நடந்தது? ඕගේම සහෝදරයෝ அவனுடைய சகோதரர்களே ඔඩු විරුද්ධ. அவனை எதிர்த்தார்கள். ඇයි? ஏன்? ඕන මොනවද කියන්න පටන් ගත්තේ? அவனுக்கு என்ன சொன்னார்கள்? මේ සිහින දකින්න. சொப்பனக்காரன். මුගේ ඇති වැඩක් නෑ. මු සිහින හැමදාම සිහින දැකද ඉන්නවා. මේ වඳිනවා අපි වඳිනවා කියලා. කෝ? எந்த நாள் கனவு கண்டு கொண்டே இருக்கிறான். என்னை கும்பிடுவார். எங்கே? අන්තිම මොකද කරන්නේ? எங்கே போய் விழுந்தான் கடைசியில? වලකට. ஒரு குழியில. වලකට පස්සේ මොකද වෙන්නේ? குழியில விழுந்தது என்ன நடக்கிறது? වෙන සෙට් එකකට அங்கே இருந்து எடுத்து விற்கிறார்கள் ஒரு கூட்டத்திற்கு. විකුණුවා මොකද වෙන්නේ? அங்கே விற்ற பின்பு என்ன நடக்கிறது? ඔව් මිශ්‍ර දේශයට ගෙනියන. அங்கே எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான். මිශ්‍ර දේශයට ගෙනිච්චාම අබක්තික මිනිස්සෙක් ඔව්ව දැකලා ඔව්ව ගන්න. எகிப்திலே அவன் கொண்டு போய் வைக்கப்பட்ட பொழுது, அது விற்பனைக்கு வைக்கப்பட்ட பொழுது, ஒரு அவிசுவாசியான தேவனை அறியாத ஒரு மனிதன் அவனை வாங்கினான் விலை கொடுத்து. ඊට පස්සේ මොනවද කරන්නේ? ඔව් වැඩ කරන්න පටන් ගත්තාම ඔව් මේ අයිස් ගන්නෑ. அவன் வேலை செய்ய ஆரம்பித்ததும் அவனுடைய வீட்டிலே அவன் ஐஸ் அடிக்கவில்லை அல்லது சோம்பேறியாக இருக்கவில்லை. ஐஸ் ගන්නෑ වැඩ. அவன் நேர்த்தியாய் உண்மையாய் வேலை செய்தான் கடினமாய். නේ? ඔව් අවංක ලෙස அவன் உண்மையாக. මේ ඒක තමයි ක්‍රිස්තියානි කැරක්ටර්. அதுதான் கிறிஸ்தவ சுபாவம். අබක්තිකයට විශ්වාසවන්තව ඉන්න. அவிசுவாசியானாலும் அவன் மத்தியில் நீங்க வேலை செய்தால் உண்மையாயிருங்க. රැකියාවේදී බයිබලේ කියනවා. வேலை செய்கிற இடத்துல නේ කොලොසි வேதம் சொல்லுகிறது. දෙවි පරිච්ඡේදයේ මේ කියනවා. கொலோசியர் 2ஆம் அதிகாரம் சொல்லுகிறது. දැන් இப்பொழுது ඔව් විශ්වාසවන්තව වැඩ කරනවා. அவன் உண்மை உள்ளவனாக அந்த வீட்டிலே வேலை செய்கிறான். නේ ධර්මිෂ්ඨයාට තමයි ඔක්කොම දෙන්නේ. நீதிமானுக்கு தான் அநேக துன்பங்கள் வரும். නමුත් ඔව් හත් පාරක් කරුණා ஆனால் நீதிமான் 7 தரம் விழுந்தாலும்
නැගිටිනවා. மீண்டும் எழுந்திருப்பான். ඒක තමයි කැරක්ටර්. அதுதான் நம்முடைய குணாதிசயம். ඒ මොනවද වෙන්නේ? அப்ப என்ன நடக்கிறது? ඔය එච්චර හොඳට වැඩ කරලා அவ்வளவு நன்றாய் வேலை අවසාන කාන්තාවක් නිසා கடைசியா ஒரு பெண் நிமித்தமாக භයානක දෙයක් මේ කාන්තාව නේ. உண்மையில் சரியான பயங்கரமான ஆட்கள் இல்லை. මේ අතුවක් බෑ නැතුවක් බෑ. இருந்தும் முடியாது, இல்லாமலும் முடியாது. சில தலையாட்டுங்க. හැබැයි සමහර අයට නම් ඒක වහ කාන්තාව පස්සේ යනවා නම් තමන් විතරම තමන්ට ඒක වහ. ඒක හරියන කතන්දරයක් නෙවෙයි. சிலருக்கு அது ஒரு நச்சு. பெண்களுக்கு பின்னாலே திரிவது போவது அது ஒரு வாழ்க்கைக்கு ஆபத்து. ගොඩක් අය ඉන්නවා ඒකේ කාලේ යොදවන්න මේකට. அநேகருடைய கால இருக்கிறார்கள் சிலர் அவருடைய காலத்தை எதிலே செலவழிக்கிறார் அதிலே. ඒකට විපාකයක් තියෙනවා. அதற்கு ஒரு பலன் இருக்கிறது. තව ගොඩේ ඉන්නේ කවදාවත්. அதுல நீங்க வெளியே வரவே முடியாது. ஒரு நாள் மேலே வர முடியாது. ඒකට විපාකයක් තියෙනවා. அந்த ஒரு செயலுக்கும் ஒரு பலன் உண்டு. නමුත් යෝසෙෆ්ගේ අතින් මේ වැඩක් වුණේ නැහැ. ஆனால் யோசேப்பினுடைய கையில இப்படிப்பட்ட தவறுகள் நடக்கவில்லை. ஆனால் சிறையிலே போய் விழுந்தான். මේකට සෙට් වෙනවට වඩා හොඳයි මං ඉන්නේ. இந்த இதுல போய் நாம் வாழ்க்கை கொடுவதை பார்க்கிறோம். சிறைச்சாலைக்கு போவது நல்லது. ඉරේ ඉන්නේ හොඳයි. இது சிறைச்சாலை நல்லது. ඉරේ ගියා මොකද? சிறைச்சாலைக்கு போறது என்ன நல்லது? ඉරේත් ඔහු බබලෙන්න පටන් ගත්තා. මෙන්න කැරක්ටර් එක ඒකයි. சிறைச்சாலையிலும் அவர் பிரகாசிக்க ஆரம்பித்தான். இது அவருடைய குணாதிசயம். රාජ්‍ය ඇතුළු වුණ කෙනෙක් ඉරේත් බබලන්න පුළුවන්. தேவ ராஜ்யத்துக்குள்ளே வந்தவனுடைய வாழ்க்கை சிறையிலும் பிரகாசிக்கிறது. දේව රාජ්‍ය තමගේ ජීවිතේට ඇතුළු වෙලා තියෙනවා නම් තමයි ඉන්න තැන බබලන්න පුළුවන්. தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ளே வந்திருந்தால் நீங்கள் இருக்கின்ற எந்த இடத்திலுமே பிரகாசிப்பீர்கள். මේක තමයි රහස. தான் ரகசியம். මේක තමයි රහස. இதுவே ரகசியம். දෙවියන් වහන්සේගේ රාජ්‍ය තමගේ ජීවිතේ පාලනය කරන්න පටන් ගන්නවා. தேவனுடைய ராஜ்யம் உங்கள் வாழ்க்கையை அப்பொழுது ஆளுகை செய்யும். දෙවියන් වහන්සේගේ අනුග්‍රහය කරුණාව තමාට එනවා. தேவனுடைய கிருபை இரக்கங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்கு வரும். ලොකු දේවල් කරන්න ගියේ නෑ. அவன் பெரிய காரியங்கள் செய்ய போகவில்லை. නේද? අපි යේසුස් වහන්සේගේ ජීවිතය ගන්න. இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையை எடுத்தான். නේද? ලූක් 2:52 කියවන්න බලන්න. லூக்கா 2:52. යේසුස් වහන්සේ නැක්යන් හා සමාධිය දෙවියන් වහන්සේගේ මනුෂ්‍යයන්ගේ කරුණාවෙන් දැනුසෙත. දෙවියන් වහන්සේගේ මනුෂ්‍යයන්ගේ කරුණාවේ වැඩුණුසේක. தேவனுடைய மனுஷனுடைய கிருபையிலும் தயவிலும் இயேசுவானவர் வளர்ந்தார். මේක விருத்தி තමයි அடைந்தார். දේව රාජ්‍ය තමා තුළට ආවම දේව රාජ්‍ය තුළට තමා ගියාම තමාගේ ජීවිතේ ඇති වෙන දේ තමයි මනුෂ්‍යරු දෙවියන් වහන්සේ තමට අනුග්‍රහය දක්වන්න යනවා. தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ளே வந்த பின்னதாக நடக்கின்ற விடயங்கள் என்ன? தேவனுடைய கிருபை, மனிதனுடைய தயவுகள். දේව வாழ்க்கைக்கு රාජ්‍යයේ වැදගත් මාර්ගයක් මේක. இது தேவனுடைய ராஜ்யத்திலே ஒரு முக்கியமான வழியாய் இருக்கின்றது. තමාගේ ජීවිතේ உங்கள் வாழ்க்கையிலே වෙනස් වෙන්න. மாற்றமடைய வேண்டும். මේ කාරණා இது நிமித்தமாய் மாறும். දේව රාජ්‍යය. தேவனுடைய ராஜ்யம், දේව රාජ්‍යයේ බලය හින්දා. தேவ ராஜ்யத்தின் வல்லமை நிமித்தமாக මේ ජීවිතය ජීවත් වෙන එක දෙකක්. வாழ்க்கை என்பதும் வாழ்வது என்பதும் இரண்டு விடயங்கள். තමා මේ ජීවිතය තුළින් ඔයේ යනවාද நீங்க அந்த வாழ்க்கையில ஏனோ தானோ என்று வாழ்வீர்களா, නැත්නම් තමයි ජීවත් වෙන්නේ? அல்லது நீங்கள் ஒரு உங்களுடைய வாழ்க்கையை நேர்த்தியாய் வாழ்வீர்களா? Are you living or are you just going through life? நீங்கள் வாழ்கிறீர்களா அல்லது ஏனோ தானோ என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? අපි ජීවත් වෙනවා නම් நாம் வாழ்வோமேயானால் දෙවියන් වහන්සේගේ රාජ්‍යයේ වචනයෙන් තමයි අපි ජීවත් වෙන්නේ. தேவனுடைய ராஜ்யத்தின் வார்த்தைகளினாலே நாம் வாழ வேண்டும். ඒක අපි දකින්නේ அதுதான் நாம் பார்க்கிறோம். යෝසෙෆ්ගේ ජීවිතය. யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே මොකද වෙන්නේ? என்ன நடக்கிறது? අවසානයේදී දෙවියන් වහන්සේගේ සලස්ම ඉෂ්ට වෙන්නේ. கடைசியிலே தேவனுடைய சித்தமே திட்டமே நிறைவேறுகிறது. ඔය දෙවියන් වහන්සේ තමයි අර මනුෂ්‍යයන්ව හිරියට ගේන්නේ. தேவன் தான் அந்த நிலைக்கு, அந்த சிறைச்சாலையின் நிலைக்கு அவனை கொண்டு வருகிறார். නේ?
බයිබලයේ කියනවා வேதாகமம் சொல்லுகிறது උන්වහන්සේ මේ රාජ්‍ය ධර්මිෂ්ඨකම අන්සියලු දේ முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். දැන් මේ සියල්ල කියන එකේ ඇතුලේ මේ මනුස්ස සම්පත තියෙනවා. இவைகள் எல்லாம் என்று சொல்லுகிற பொழுது அதற்குள்ளே மனிதர்கள் என்று சொல்லப்படுகின்ற பலம் அல்லது அது பொருந்தி இருக்கிறது, அங்கே இருக்கிறது. දැන් ගොඩක් වෙලාවට මනුස්ස හිතන්නේ මේ දෙවියන් වහන්සේ ඔක්කොම දෙනවා අපිට සල්ලි දෙනවා අපිට කන්න දෙනවා ඉන්න දෙනවා එතනින් යන්න මොකුත් නැහැ. அநேகர் என்ன நினைக்கிறது, தேவன் எங்களுக்கு சாப்பிட தருவார், உடுப்பு தருவார், வாழ்றதுக்கு எல்லாம் தருவார், அதற்கு மேலே ஒன்று தரமாட்டான். දෙවියන් වහන්සේ තමගේ ජීවිතේ මනුෂ්‍යයන් නිවන් යනවා. தேவன் உங்கள் வாழ்க்கைக்கு மனிதர்களை அனுப்புவார். මනුෂ්‍යයන් නිවන් යනවා. தேவன் மனிதர்களை அனுப்ப போகிறார். ඒ අවස්ථාව අතහැරගත්තොත් තමගේ ප්‍රශ්න. அந்த தருணத்தை சந்தர்ப்பத்தை நீங்கள் கை நழுவ விட்டு விட்டால் அது உங்களுடைய பிரச்சனை. මම දන්නවා මගේ ජීවිතේට බොහෝ මනුෂ්‍ය සම්බන්ධ. எனக்கு தெரியும், என்னுடைய வாழ்க்கைக்கு அநேக மனிதர்கள் தொடர்பில் இருக்கிறார்கள். බොහෝ මනුෂ්‍ය සම්බන්ධ. அநேக மனிதர்கள் வாழ்க்கையில் தொடர்பில் உண்டு. அது ගොඩාක් වෙලාවකට அநேக சந்தர்ப்பத்தில் මේ බොහෝ මනුෂ්‍ය මාව දන්නේ ඒලේ ගැලුවේ කියන ගීතිකාව නිසා. அநேகர் என்னை அறிந்திருப்பது அல்லது தெரிந்து வைத்திருப்பது எப்படி ரத்தம் சிந்தினார் என்கின்ற அந்த பாடல் மூலமாக. හැබැයි කවුරුත් දන්නේ නැති මට වඩා මහන්සි වුණ මිනිස්සෙක් ඉන්නවා. ஆனால் யாரும் தெரியாத எனக்கு அதிகமாய் பாடுபட்ட ஒரு மனிதன் உண்டு. මගේ යාළුවෙක් හිටියා නයිට්ලි මාටින් කියලා. என்னுடைய நண்பர் ஒருவர் இருந்தார், நைட்லி மார்ட்டின் என்று சொல்லி. ඔව් සෑහෙන මහන්සියක්. அவர் மிகவும் பிரயாசப்பட்டார். සල්ලි තිබ්බේ නැහැ මගේ. என்னிடத்துல பணம் இருக்கவில்லை. ඔව් පිටරටින් ගෙනාපු ඒ බයිබල් අධ්‍යයන පොත් ගොඩාක් ඒ වටිනා පොත් තිබ්බා. ඒවා විකුණලා මට සල්ලි දුන්නා මේ කැසට් එක. அவர் வெளிநாட்டிலிருந்து கொண்டு வந்த மிகவும் விலையேறப்பெற்ற வேதாகம புத்தகங்கள் இருந்தது. அந்த புத்தகங்களை அவர் விற்பனை செய்து விற்று அந்த பணத்தை எனக்கு கொடுத்தார் இந்த பாடல் கேசட்டை வெளியிடும்படியாக. හරිද? ඒකට ඒ ගිහිල්ලා ඒ කැසට් හදන සලට ගිහිල්ලා ඒවා ටික ඔක්කොම හදාගෙන මගේ අතට ගෙනත් දීලා ඔක්කොම කරේ ඒ පුදුරයා ඒ සහෝදරයා. அந்த கேசட்டை ஒளிப்பதிவு செய்கின்ற இடத்திற்கு போய் அதை எல்லாம் செய்து அந்த கேசட்டை என்னிடத்தில் கொண்டு வந்து கொடுத்ததே அந்த நபர் தான். ඒ වගේම அதுபோல පාස්ටර් නිස්සන් நிசங்க මොරටුවේ ඒ පාලකතුමා அந்த ஊழியக்காரன் மேய்ப்பன் බලවත් දාසේ ஒரு வல்லமையான தேவ மனிதன், සෑහෙන උදව්වක් அவர் மிகவும் உதவி செய்வார். මට මේ ඔක්කොම ඉවර කරලා දැන් මේ ටේප් එක ගන්න සල්ලි නැහැ. இவை எல்லாவற்றையும் முடிந்து விட்டது. இந்த டேப்பை வெளியே எடுப்பதற்கு பணம் இல்லை. මම ඉතින් කියලා ඕගේ කණ්ඩායම තමයි මට දුන්නේ ගීතිකා කණ්ඩායම තමයි දුන්නේ එතන ඒක කරන්න. அவருடைய பாடல் குழுவினரை தான் வாத்திய குழுவினரை தான் எனக்கு தந்தார். එතකොට ගීතිකා කණ්ඩායමක්වත් මට නැහැ. அப்போ அந்த நேரத்தில் எனக்கு ஒரு பாடல் குழு கூட இருக்கவில்லை. හරිද? එතන කියලා ඔහු ඒ සෑහෙන උදව්වක් කරනවා. ඊට පස්සේ මම ඒ ඔහුට ස්තුති කරන්න යනකොට මේ කණ්ඩායමනේ මොකද චාර්ජ් කරන්නේ? நான் அவருடைய குழுவினரை தந்ததற்காக அவருக்கு போய் நன்றி சொல்ல போன போது அவர் கேட்டார், என்ன செய்ய வேண்டும் சார்ஜ், எல்லாம் சரியா? නෑ මං කිව්වා තව 6500ක් දෙන්න තියෙනවා මේක දුන්නොත් තමයි මට මේක අහන්න මම කොහොමද ඒක එතන දෙන්න නෑ ඔයාකින් කියලා සාපුර අර දැම්මා 6500ක් ගන්න කිව්වා. நான் சொன்னேன், இல்லை இன்னும் 6500 ரூபாய், அந்த நாளில் 6500 ரூபாய் கட்ட வேண்டும். அப்போ அவர் சொன்னார், நான் 2-3 நாட்கள் பிறகு கட்டுவேன் என்று சொல்லி. அப்பொழுது அவர் சொன்னார், இல்லை 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 இதோ அதை பிடியுங்கள் என்று சொல்லி அவருடைய பாக்கெட்டில் இருந்து அவர் எடுத்து கொடுத்தார். පස්සේ කාලෙක තමයි ඔක කිව්වේ. கொஞ்சம் காலத்துக்கு பின்புதான் அவர் சொன்னார், ඔහුට කුලී ගෙවන්න තිබ්බ රුපියල් 15000ක් තිබුණා. அவரிடத்தில் வீட்டுக்கு வாடகை கட்ட 15000 ரூபாய் வைத்திருந்தார். ඒකෙන් තමයි 6500 දුන්නේ. அந்த பணத்தில் தான் அந்த 6500 ரூபாய் அவர் கொடுத்தார். ඒක දීලා அதை கொடுத்து விட்டு ඔව් එළියට යනකොට அவர் வெளியே போறவர், අපි ගියාට පස්සේ එළියට යනකොට එක්කෙනෙක් ඇවිල්ලා நாங்கள் வந்த பிறகு அவர் வெளியே போகும்போது யாரோ ஒருவர் வந்து ගෙවල් කුලී ගෙවන්න තියෙන එක සම්මාත්මක් ගෙනල්ලා දුන්නා. வீட்டு வாடகை கட்டுவதற்கு அவருக்கு ஒரு காணிக்கை கொடுத்தார்களாம். වැඩි වෙලා කියේ. கொஞ்ச நேரம் அதிக நேரம் போகவில்லை. දේව රාජ්‍යම එක තමයි. தேவனுடைய ராஜ்யம் என்பது இதுவே. අද මිනිස්සු සල්ලි වලට බයයි. இன்றைக்கு மனிதர்கள் பணத்துக்கு பயம் නෑ. இல்லை. දෙවියන් වහන්සේත් එක්ක ගමනක් යනවා නම්
தேவனோடு நீங்கள் ஒரு பயணம் செய்வீர்களா போவீர்களா? දෙවියන් වහන්සේ තමාගේ ජීවිතයට මිනිස්සු යොදනවා. தேவன் உங்கள் வாழ்க்கைக்கு மனிதர்களை இணைப்பார், கொண்டு வந்து சேர்ப்பார். හැම වෙලේම මම මේ කැසට් පටයක් හරි CD එකක් හරි පටන් ගන්න යනකොට நான் எப்பொழுதுமே இந்த கேசட் அல்லது சிடிக்களை வெளியிடுகின்ற பொழுது දෙවියන් වහන්සේ මට දෙන ලකුණක් තමයි தேவன் எனக்கு கொடுக்கின்ற ஒரு அடையாளம் தான். කවුරු හරි ඇවිල්ලා මට දෙනවා. ඔයාලා 15000 20000 25000 කවුරු හරි දීලා කියනවා මේක ඊළඟ CD කැසට්. யாராவது கொண்டு வந்து பணத்தை கொடுப்பார்கள், 15000 20000 கொண்டு வந்து கொடுப்பார்கள். இதை நீங்க அடுத்த சிடி அல்லது பாடல் கேசட்டை මාව රාදවල් නැතුව වැඩ කරනවා ඒක. அப்போ நான் ரோவால் பாடாமல் வேலை செய்வேன் அதற்காக. ඒ නිසා තමයි මම මෙතන ඉන්නේ. அதனால்தான் இந்த இடத்துல நான் இந்த நிலையில இந்த இடத்துல இருக்கிறேன். ඒක ගොඩාක් අය මේක අතපසු කරලා හරිද? ඒගොල්ලන්ට වැඩ කරන්න පුළුවන් කාලේ ඒගොල්ලෝ වෙන වෙන වැඩ කරලා වයසට යනකොට මොකුත් නැහැ. இதை அநேகர் தங்களுடைய வாழ்நாளிலே செய்ய வேண்டியதை செய்ய வேண்டிய காலகட்டத்திலே செய்யாமல் தேவையில்லாததை எல்லாம் செய்து வயது போகின்ற காலத்திலே ஒன்றுமில்லாத நிலையில இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். මට 73යි 23 வயது இன்றைக்கு මට තවත් යන්න පුළුවන්. என்ன பயணம் போக முடியும்? Hallelujah. දකින්න තරුණයෝත් මාත් එක්ක ඉන්නේ. இப்போ இருக்கிற வாலிபன் கூட என்னோட கூட வர முடியாது. ඒක එහෙම තමයි. அது அப்படிதான். ඇයි? ஏன் මට තියෙනවා මේ ගට් එක. எனக்கு இருக்கிறது ஒரு கேட்ச். නේ? මට මේ කරන්න ඕනේ ඒක කරනවා. எனக்கு இதை செய்ய வேண்டும் செய்வேன். ඒ දෙවියන් වහන්සේ මුල පුරවපුවාම ඉතුරු ටික කරන්න මට අමාරු නෑ. தேவன் ஆரம்பத்தை நிரப்பியதும் மீதியை செய்வதற்கு என்னால் முடியும். ජනවාස කරන්න කියවම මට අමාරු නෑ. தேவன் செய்யும் என்று சொன்னபோது அதை செய்வதற்கு கடினம் இல்லை எனக்கு. මොකද දෙවියන් වහන්සේ කැමති නැති දේ උන්වහන්සේ මට කරන්න දෙන්නේ නෑ. தேவன் விரும்பாததை எனக்கு செய்யும்படி அனுமதிக்க மாட்டார். මම කියන නවත්තන්න. நான் சொல்வேன் ஆண்டவரே මාවල උන්වහන්සේ කැමති නැත්නම් මම නවත්තන්න. நான் சொல்லுவேன் ஆண்டவரே உமக்கு இது விருப்பம் இல்லாவிட்டால் என்னை நிறுத்தி விடும். හරි ලේසි. அது லேசு. දෙවියන් වහන්සේ ස්තුතිවන්තයි. தேவனுக்கு நன்றி சொல்லுகிறேன். මෙච්චර කාලයක් උන්වහන්සේ විශ්වාසවන්තව ගෙනල්ලා තියෙනවා. எவ்வளவு ஆண்டுகளாய் தேவன் எனக்கு உண்மையுள்ளவராய் என்னை வழிநடத்தி வந்திருக்கிறார். දිව්‍ය සුවයෙන් සෞඛ්‍යයෙන් ගෙනල්ලා. தெய்வீக சுக பலத்தோடு அவர் என்னை நடத்தி இருக்கிறார். හරි නම් වැරලා ගොඩක් කාල. சரிதான், செத்து கொஞ்ச காலம் ரொம்ப காலமா இருந்திருக்க வேண்டும். ගසුත් පැල වෙලා ඇති. அந்த இடத்துல மரமும் முளைத்திருக்க வேண்டும். නමුත් උන්වහන්සේ තාම තියාගෙන. ஆனால் அவர் இன்னும் வைத்திருக்கிறார். දෙවියන් වහන්සේට ස්තුති වේවා. தேவனுக்கு மகிமை ඒ உண்டாகட்டும். නිසා ஆவே තමන්ට පුළුවන් කාලේ உங்களுக்கு கூடுமான காலத்திலே ජීවිතේ කාලකණ්ණි කරගන්න එපා. வாழ்க்கையை தரித்திரம் பிடித்தவர்களாய் மாற்றிக்கொள்ள வேண்டாம். නාස්ති කරගන්න එපා. வாழ்க்கையை நாசமாக்கிக் கொள்ள வேண்டாம். තමාට පස්සේ බලනකොට යමක් තියෙන්න ඕන. நீங்கள் பின்னே திரும்பி பார்க்கிற பொழுது ஏதோ ஒன்று உங்களுடைய வாழ்க்கையில இருக்க வேண்டும். නැත්නම් මම කියන්නේ நான் சொல்வது இதுதான். අද ගොඩක් මේ ලෝකෙ වටේ සේවය කරන අය ඉන්නවා. இந்த உலகம் எங்கிலும் ஊழியம் செய்கிறவர்கள் உண்டு. මම ගොඩනග පොයි. ලංකාවේ ඉන්නවා. இலங்கையிலே நான் அப்படிப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். நான் சொன்னவர்கள் ලංකාවේ ඉන්න හොඳම පරිවර්තකයා. இலங்கையில் இருக்கிற நல்ல மொழிபெயர்ப்பாளர். ඇයි? ஏன் නෑ ඒක මම කියන්නේ අපිට උවමනාව තියෙන්න ඕනේ අනිත් අය ගොඩනගන්න. எங்களுக்கு விருப்பம் வாஞ்சை இருக்க வேண்டும் மற்றவர்களை கட்டி எழுப்புவது. මම ගොඩක් අයට කියන්නේ තමා කැලණියම ලබලා තමා ගොඩනගලා නිකන් ඉන්න එපා. நீங்கள் வளர்ந்து கட்டி எழுப்பப்பட்ட பின்பு சும்மா இருக்க வேண்டாம். මේ මම සභාවේ තව 3 දෙනෙක් හදන්න. நான் சபையாருக்கு சொல்லுகிறேன், இந்த 3 பேரை உருவாக்குங்கள். මේ අවුරුද්දේ 3 දෙනෙක් හදන්න. இந்த வருஷத்துக்குள்ள 3 பேரை உருவாக்குங்க. ගැලවීමට ගේන්න. ரட்சிப்புக்குள் கொண்டு வர, බෞද්ධ ගේන්න. ஞானஸ்நானத்துக்கு கொண்டு வர, බෞද්ධ ගේන්න. பரிசுத்தாவின் ஞானஸ்நானத்துக்கு බලන්න வழிநடத்தி කරන්න. சீஷனாக்குங்கள். කවදා හරි. எப்போதாகிலும் කවදා හරි. எப்போதாகிலும் මේ මිනිස්සු නැගිටිනවා. அந்த மனிதர்கள் எழுந்து வருவார்கள். මම දේවනාසෝ ස්තුතිමත්. தேவனுக்கு நன்றி சொல்லுகிறேன். මේ හිතනවටත් වඩා நினைப்பதை பார்க்கிலும் දෙවියන් වහන්සේ කරලා තියෙනවා. தேவன் செய்திருக்கிறார். උන්වහන්සේට සියලු කවුරුගේ මහිමය. எல்லா துதிகன மகிமையும் தேவனுக்கே. තමාටත් පුළුවන්. உங்களால முடியும். දේව රාජ්‍ය බලන්න. தேவ ராஜ்யத்தை தேடி ධර්මිෂ්ඨකම බලමු. முதலாவது தேவனுடைய நீதியை வைத்துக் මේ கொள்ளுங்கள். දෙක හොයන්න. இது ரெண்டையும் தேடுங்கள். මේ අදට අපි මෙතනින් නවතිමු. இன்றைக்கு இந்த இடத்துல நிறுத்துவோம். අපි යාඥා කරමු. நாம் ஜெபிப்போம். අපි නැගිට සිටමු. நாம் எழுந்திருக்கலாம்.